உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் என்ஹான்ஸ் பண்றதுக்கான டிப் நம்பர் 3. கொஸ்டின் இன்டர்பிரேட் பண்றது, டைரக்டிவ் வேர்ட்ஸ் அனலைஸ் பண்றது. இந்த ரெண்டு டிப்பை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மூணாவது டிப்பா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்சர் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு கொஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இன்ட்ரோ, பாடி, கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம மூணா பிரிக்கணும். உங்களுடைய ஆன்சரை எடுத்தோடனே நீங்க ஆன்சர் ரைட்ல எழுதுறதுக்கு முன்னாடி பிரெயின்ல ஒரு முறை ஸ்ட்ரக்சர் பண்ணி பார்த்துக்கணும். பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு முறை நீங்க பிரெயின்ல அரேஞ்ச் பண்ணி பார்த்த பிறகு தான் நீங்க ஆன்சர் ரைட்டிங் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இன்ட்ரோவா நீங்க என்ன எழுதணும்? ஒரு கொஸ்டின்ல அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த தீம் பேஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ட்ரோவா கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டினுடைய கீவேர்ட்ஸ் அதுல என்ன டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்முடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி ப்ரியாரிட்டேஷன் பேசிஸ்ல பாடியை ஒன்னொன்னா கொடுக்கணும். தேவைப்படக்கூடிய இடத்துல நீங்க கோட்ஸ் ஆர் டயக்ராம்ஸ், மேப் இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்து சப்ஜெக்டை பொறுத்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபைனலா கன்க்ளூஷன் அப்படிங்கிற பார்ட். இது வரைக்கும் நீங்க மேல என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதை சம்மரைஸ் பண்ணி அதோட ஜிஸ்டா இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை கன்க்ளூஷன்ல கொடுக்கணும். தென் பேலன்ஸ்டு கன்க்ளூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ரெண்டு எண்ட்லையுமே போயிடக்கூடாது. ரொம்ப பாசிட்டிவாகவும் சரி, ரொம்ப நெகட்டிவாகவும் சரி நம்ம சொல்லாம ஒரு பேலன்ஸ்டு கன்க்ளூஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க கத்துக்கணும். இதுதான் உங்களுக்கான ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் டிப் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிப் நம்பர் 4ன்னு கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் 2 டிப்ஸ் பார்க்காதவங்க நம்முடைய சேனலை விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் குரூப் 1 மெயின்ஸ் கண்டென்ட்க்கு நம்முடைய வரண்டா ஐஏஎஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் வரண்டா ஐஏஎஸ். நன்றி. Veranda IAS, where your dream becomes reality.